ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்னி விலாக்ஸ் நியூசிலாண்ட். ஒரு டே ட்ரிப்பாக ஆக்லாண்டில் உள்ள ஒரு குட்டி ஐலாண்டை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஃபெரி பில்டிங்க்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். கார் பார்க் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ரொம்ப கஷ்டம், அதனால் பே பண்ணுற பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபெரி பில்டிங்க்கு போயாச்சு. ஆல்ரெடி நாங்கள் வந்து டிக்கெட் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை அவங்கள்ட்ட காமிச்சிட்டு நம்மளோட ஃபெரி எங்கே இருக்குது அப்படின்றத கேட்டுட்டு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே நிற்கிது இல்லையா ஃபெரி, இந்த ஃபெரியில் தான் நம்ம போகிறோம். நாம் இன்றைக்கி ராங்கிட்டோட்டா ஐலாண்டை தாங்க பார்க்க போகிறோம். இது தாங்க ஆக்லாண்டோட ஃபெரி ஏரியா. அண்ட் இங்கே ஒரு ஷிப்பு வந்திருந்தது, பயங்கர பெருசாக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது. நம்மளோட ஃபெரி என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சுங்க. ஸோ டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஷூஸ் எல்லாத்தையுமே நல்லா ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம போகிற ஐலாண்டு பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஃப்ரீ ஏரியா. ஸோ அதனால் நம்ம ஷூஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு போகணும். அது நியூசிலாந்தில் பார்த்திங்கன்னா அவங்க நேச்சரை ரொம்பவே ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. நீங்கள் பொதுவாக நியூசிலாந்தில் எங்கே ட்ரெக்கிங் போனாலும் சரி, இல்லை நேச்சர் வாக் பண்ணாலும் சரி, உங்கள் ஷூஸை வந்து ப்ராப்பராக கழுவிட்டு தாங்க போகணும். அதுக்குண்டான ப்ரஷ்ஷு, வாட்டர் எல்லாமே வந்து என்ட்ரன்ஸில் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் இன் அண்ட் அவுட் வந்து கண்டிப்பாக கழுவிட்டு தான் வரணும். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷூஸில் இருக்கிற மைக்ரோப்ஸ் எதுவுமே ஃபாரஸ்ட்டில் இருக்கிற பிளான்ட்ஸ் எதையுமே கீல் பண்ணிடக்கூடாது. அங்கே இருக்கிற மைக்ரோப்ஸ் எதுவுமே நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப காஷியஸாக இருப்பாங்க. நம்மளோட ஷூஸ் எல்லாத்தையுமே கழுவிட்டு இப்போ ஃபெரியில் வந்து என்டர் ஆயாச்சுங்க. இந்த ஃபெரி கொஞ்சம் பெரிய ஃபெரி, மொத்தம் 3 ஃப்ளோர் இருந்தது. இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா பாட்டம் ஃப்ளோர். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது. அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக அண்ட் டைனிங் டேபிள் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இருந்தது. இங்கே ஒரு கஃபே கூட இருக்குது. அண்ட் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர். அண்ட் இங்கே எல்லா ஃப்ளோர்லேயுமே பார்த்திங்கன்னா ரப்பிஷ் பின் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து டிவியும் இருந்தது. என்னோடய பசங்க, ஹஸ்பண்ட் எல்லோரும் மிடில் ஃப்ளோரில் இடம் பிடிச்சி ஆல்ரெடி போய் உட்காந்துட்டாங்க. நான் தான் இப்போ லாஸ்ட்டாக போய் ஜாயின் பண்ணணும். இதுதான் அந்த மிடில் ஃப்ளோர். நாங்கள் போன அன்னைக்கு வெதர் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கே உட்காந்துட்டு அந்த வியூ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. கடலோட கலரு அண்ட் வானம் அது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இது எல்லாமே நேவி ஷிப்ஸுங்க. இது பார்த்திங்கன்னா ராயல் நியூசிலாந்து நேவி பேஸோடது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெவன்போர்ட் நேவல் பேஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே இருக்குது. நம்ம ஸ்டாப் ஓவரும் வந்து டெவன்போர்ட்டுக்கு போகிறோம். ராங்கிட்டோட்டா ஐலாண்டை ரீச் பண்ணுறதுக்கு ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் ட்ராவல் டைம். இன்பிட்வீனில் பார்த்திங்கன்னா இந்த டெவன்போர்ட் ஸ்டாப் ஓவர் வருது. இங்கே கொஞ்சம் பேசஞ்சர்ஸை வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். டெவன்போர்ட் போகிற வரையே பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தாங்க போயிட்டு இருந்துச்சு. எந்த டிஃப்ரென்ஸும் தெரில. அங்கேருந்து கிளம்பிச்சு பாருங்கள், சரியான ஸ்பீடு. காற்று பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்தது. அதுவும் நாங்கள் டாப் ஃப்ளோரில் வேறு இருந்தோமா, காற்று எப்படி அடிக்குதுன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும். இங்கே ஒரு மவுண்டைன் தெரியுது இல்லைங்க, இதுதான் நம்ம ராங்கிட்டோட்டா ஐலாண்டு. நம்ம க்ளோஸ் பையாக வந்தாச்சு. ஆக்லாண்டில் மட்டுமே பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 வந்து டார்மெண்ட் வல்கனோ இருக்குது. அதில் வந்து இது ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் அண்ட் வந்து பெரிய வல்கனோன்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 600 இயர்ஸ்க்கு முன்னாடியே எமர்ஜ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஐலாண்டுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக ட்ரெக்கிங் போகிறதுக்காக போவாங்க. ஹைக்கர்ஸ்க்கும் டே ட்ரிப்பு போகிறதுக்கும் இது ஒரு பெஸ்ட்டு டெஸ்டினேஷனுங்க. இது ஆக்லாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெரி ஷார்ட் சீனிக் ஃபெரி ரைடுன்னு சொல்கிறாங்க. இந்த ஐலாண்டுக்கு பார்த்திங்கன்னா டயத்துக்கு தாங்க ஃபெரி இருக்குது. லாஸ்ட் ஃபெரி பார்த்திங்கன்னா 4:30க்கு இந்த ஐலாண்ட்லேருந்து ஆக்லாண்டுக்கு கிளம்பும். அதுக்கப்புறம்
ஃபெர்ரி கிடையாது. ஸோ நீங்கள் எப்படி ட்ரெக்கிங் போனாலும் அந்த 4:30 ஃபெரியை வந்து கேட்ச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே தங்குறதுக்கு தண்ணி எந்த இதுவுமே கிடையாது, ஒரு கடை கூட கிடையாதுங்க அங்கே. ராங்கிட்டாட்டோ ஐலாண்டை ரீச் பண்ணியாச்சுங்க. இங்கேருந்து பாருங்கள் வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து பெஸ்ட் சீனிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காகவே வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் மட்டும்தான் இருக்குது. நம்ம எதுக்காவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது வேணும்னா அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டோட ஹிஸ்ட்ரி எல்லாமே ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ட்ரெக்கிங்க்கு வந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், அப் அண்ட் டவுன் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றதையுமே வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இங்கேருந்து சன்செட் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒர்த்தான பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. பட் நம்மக்கிட்ட ஓன் போட் இருந்துச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஓன் போட்டில் வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. பட் நம்ம ஃபெர்ரியில் வரனால லாஸ்ட்டு ஃபெர்ரி வந்து 4:30க்கு, அதை நம்ம கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹாலிடே ஹவுசஸ்ன்னு சொல்லிட்டு பழைய காலத்து ஹவுஸ் வந்து ஒரு 3 ஹவுஸ் வந்து ஹாலிடே ஹவுஸாக வந்து ரெண்ட்டுக்கு விடுறாங்க. நம்ம அதை புக் பண்ணியிருந்தோம்னா நைட் இங்கே ஸ்டே ஓவர் பண்ணலாம். பட் ஸ்டே ஓவர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு போகணும். நாங்கள் ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. பட் லாங் வாக்லாம் கிடையாது, வெரி ஷார்ட் வாக்கு தான். ஒன்லி 45 மினிட்ஸ் டைம் உள்ள ட்ரெக்கிங்கை மட்டும்தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப லாங் வாக்கெல்லாம் வந்து பசங்க நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டானுங்க. இந்த ராக்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பிளாக் கலராக இருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாமே எரிமலையிலேருந்து வந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் லாவா கேவ்ஸ்ன்னு சொல்லிட்டு கூட இருக்கான். அந்த வேலை பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் வச்சுருக்குறாங்க. ஒரு பழைய ஹவுஸ் தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணி வச்சுருக்குறாங்க மக்களோட பார்வைக்காக. அதில் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஐட்டம் எல்லாமே அவங்க சொன்னாங்க 100 இயர்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணதாங்க. அது எல்லாத்தையுமே வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஒரே ஒரு லேடி மட்டும்தான் இங்கே இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா காலையில் ஃபஸ்ட்டு ஃபெரியில் வந்துடுவாங்களாம் அண்ட் லாஸ்ட் ஃபெரியில் வந்து கிளம்பி போயிடுவாங்களாம். நாங்கள் மியூசியத்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ட்ரெக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இது பெஸ்ட் ஃப்ரீ ஏரியா அப்படிங்கிறனால அங்கங்கே பெஸ்ட்டு ட்ராப் வந்து நிறையாவே வச்சுருந்தாங்க. இந்த ஐலாண்டோட ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாழ்ந்ததே மௌரி பீப்புள் தாங்க. இவங்க இந்த ராங்கிட்டாட்டோ ஐலாண்டுக்கு பக்கத்தில் வந்து மோட்டு டாப்புன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஐலாண்டாக இருக்கான். ரெண்டுமே வந்து கனெக்டட் தானா. அந்த ஐலாண்டில் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். இந்த ஐலாண்டுக்கு எதுக்கு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங்காகவும் ஃபுட்டு தேடியும் ஹண்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இங்கே வருவாங்களாம். அவங்களோட மித்துப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பிளடி ஸ்கைன்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்குறாங்க. இவங்க கிட்ட இருந்து யூரோப்பியன் கவர்மெண்ட் வந்து 1854 வெறும் 15 யூரோஸுக்கு தாங்க இந்த ராங்கிட்டாட்டோ ஐலாண்டை வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1890 தான் வந்து இது பிக்னிக் பிளேஸாகவும் போட்டிலேருந்து வர்றவங்களையும் வந்து இங்கே வந்து அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 1922 1930 தான் வந்து நியூசிலாந்தில் உள்ள பிரிசனர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு 19 கிலோமீட்டர் ரோடை வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வே பார்த்திங்கன்னா ரொம்பவே அப் அண்ட் டவுனாக இருந்துச்சுங்க. நடக்கிறதுக்கு கொஞ்சமே கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் ஃப்ளவர்ஸ் இருக்குது இல்லையா, இது தாங்க அந்த பொகுட்டுக்காவா ஃப்ளவர்ஸு. ராங்கிட்டாட்டோ ஐலாண்டு தாங்க வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் பொகுட்டுக்காவா ஃபாரஸ்ட்டாக. வேர்ல்டு வார் 2 நடக்கும்போது இது வந்து ப்ராஹிபிட்டட் ஏரியாவாங்க. இங்கே யாரையுமே அலோவ் பண்ணலையாம். ஹார்பர் டிஃபென்ஸு, ஃபயர் கண்ட்ரோல், ரேடார் ஸ்டேஷன் இது எல்லாமே அந்த டயத்தில் இங்கே தான் இருந்ததான். இங்கே இருந்து தான் வந்து பீப்புள் வந்து வேர்ல்டு வார் 2 நடக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி ஹிஸ்ட்ரியில் போட்டிருக்கு. ஒரு வழியாக நாங்கள் எங்கள் ட்ரெக்கிங்கை முடிச்சு பயங்கர டயர்ட் ஆகிட்டு அந்த விசிட்டர் சென்டரில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க ஃபெரி வர்றதுக்காக. அண்ட் அங்கே ட்ரோனை வச்சு கூட வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் வியூஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஆக்லாண்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த ஒரு நாள் விசிட் பண்ணுங்கள். ஒரு நாள் டே ட்ரிப்புக்கு நல்ல பிளேஸு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா சம்மரில் வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சிட்டியோட வியூ பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. அந்த ஷிப்பை வந்து பக்கத்துலேயே வீடியோ எடுக்க முடிஞ்சதுங்க. ரொம்ப பெருசாக இருந்தது. அதோட டாப்பில் பாருங்கள் வாட்டர் ஸ்லைடிங் ஆக்டிவிட்டியெல்லாம் கூட வச்சுருக்குறாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.